இந்த ஜோதிட சாஸ்திரம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுயா? இந்த பூமியில் பிறவி எடுத்த அனைவரும் ஒரு கர்ம வினையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால், நாம் எந்த செயலை செய்தாலும் நன்மையான காரியங்களை செய்யும் போது நல்ல பலனும், தீமையான காரியங்கள் செய்யும் போது தீய பலன்களையும் அனுபவிக்கிறோம். தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். இதிலிருந்து நாம் இறையருளால் தப்பிப்பதற்காக சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான கலையே இந்த ஜோதிட கலை. இதை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் என்று கேட்டீர்களானால், ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படும் போது அது தீரக்கூடிய நோயாகவும் இருக்கலாம், தீர்க்க முடியாத நோயாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட எந்த வகையான நோயாக இருந்தாலும் அது சித்தர்களுடைய வழிமுறையில் அந்த நோயை எப்படி நம் உடலிலிருந்து விலக்குவது என்பதையும், அந்த பாவ கர்மாவிலிருந்து எப்படி நாம் நம்மை தற்காத்துக் கொள்வது என்பதையும் சித்தர்கள் தங்கள் ஞான நிலையில் கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள். அதனால் நாம் பிறக்கும் போது ஒவ்வொரு கிரகமும், அதாவது 9 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த கிரகங்கள் நம் உடலில் எத்தனை சதவீதம் இணைந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டு, அது எந்த கிரகம் நமக்கு நன்மை அளிக்கிறதோ அந்த கிரகத்தின் பலனை நாம் நல்லபடியாகவும், அது குறைபாடோடு இணைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இணைவை எப்படி நாம் சரி செய்வது என்பதையும் தெரிந்து கொள்வதற்காகவே இந்த ஜோதிடக்கலை உருவாக்கப்பட்டது. அதுதான் பரிகாரம் என்று ஜோதிடக்கலையில் சொல்வார்கள். ஆனால் இன்று பரிகாரம் என்ற பெயரில் அது நிறைய தவறுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அவையெல்லாம் போக்கி இந்த ஜோதிடக்கலையில் உண்மையான கலையை, அதாவது ஜோதிடம் பொய் இல்லை, ஜோதிடர்கள் பொய் என்று சொல்வார்கள். அதாவது உண்மையான ஜோதிடர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டுபிடிப்பார்கள். அதை தீர்த்து அதற்குண்டான பரிகாரத்தை சொல்லி அதிலிருந்து தப்பிக்கும் வழிமுறையை கண்டுபிடித்து சொல்வார். ஆனால் இந்த ஜோதிட கலை சித்தர்களும் ஞானிகளும் போற்றி இறைவனிடத்திலிருந்து பெற்று நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அற்புத கலையாகும்.